வந்து சகோதரிங்க என்னங்க ஏங்க குஷ்பு எங்கங்க நடிச்சிருக்காங்க? அந்த குஷ்பு இல்லைங்க, வேற குஷ்பு. இந்த பென்ட்ரைவ்ல வீடியோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பென்ட்ரைவ்னா என்னன்னு தெரியாது, ஆனால் சொல்லி கொடுத்துருக்குறாப்புல. பல விஷயங்கள் ஸ்க்ரீனுக்கு பின்னாடியே சொல்லி கொடுத்துருக்காப்புல. நம்ம முன்னாடி உட்காந்து படம் பார்க்கும்போது வில்லன் போர்ஷனை பார்த்துட்டு இருந்தோம். அவங்க ரெண்டு பேரும் பேசுறது கவனிக்கல. முன்னாடி பார்க்க டிக்கெட் கொடுத்தீங்களே, பின்னாடி பார்க்க டிக்கெட் கொடுத்தீங்களா? வந்து கிளம்பியோ டிசிஷன் ஒன்று பாதிச்சதுனால அவனுக்கு கிளம்ப முடியாது. புதுசா இருக்குண்ணே, இது புதுசா இருக்கு. உண்மையிலே கமலுக்கு வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து நன்றி கடன் பட்டிருக்கு. அதான் விண்வெளி ஏன்னு கேளுங்க, அந்த படத்துக்கு வந்து ஜலப்புல பழப்புலன்னு வைக்கிறதா இருந்தா படமொழியில அவர் தமிழ்ல வந்து தக்லைப்னு வச்சிருக்காரு. யாராவது தக்லைப்னு தமிழ்ல வச்சு கதை எனக்கு கடைசி வரைக்கும் புரியல. இவங்க இந்த நாட்டுக்கு என்ன கருத்து சொல்ல வர்றாங்கன்றதும் எனக்கு புரியல. ஆனா படம் நல்லா இருக்கு. பால்மை டிவி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சினிமா ரிவ்யூ தான் பார்க்க போறோம். தனுஷ் நாகார்ஜுனா ஹீரோயின் பேர் என்னன்னு தெரியல, தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைச்சு சேகர் கமுலு டைரக்ஷன் பண்ண குபேரா படத்தை பற்றி தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். ராஷ்மிகா நடிச்ச. ராஷ்மிகாவா? ராஷ்மிகா அதாவது புஷ்பா படத்தில் நடிச்ச ராஷ்மிகா. புஷ்பா தமிழில் வந்து வாரிசு. ராஷ்மிகா தான் ஹீரோயினியா? வாரிசு குஷ்பு வந்து சகோதரி. நீ ஒரு கதையை சொல்ற படம் பார்த்துட்டு வந்து குஷ்பு வந்து சகோதரிங்க என்னங்க. ஏங்க குஷ்பு எங்கங்க நடிச்சிருக்காங்க? அந்த குஷ்பு இல்லைங்க, வேற குஷ்பு. புஷ்பாவே இருந்தாலும் வந்து அது எங்கனையா சகோதரின்னு காட்டினாங்க. அப்ப அந்த ஃபீல் காமிக்கிற பாக்கலையா நீங்க? அப்போ அந்த டைரக்டர் வந்து தெலுங்கு சினிமா டைரக்டர்ன்றதுனால தெலுங்குல வந்து எப்பயுமே 2 ஹீரோயினோட தான் படம் எடுப்பாங்க. அது தேவை இருக்கோ இல்லையோ, அவங்களுக்கு வந்து டபுள் ஹீரோயினி சப்ஜெக்ட் கம்பல்சரி இருக்கணும். ஸோ 2 ஹீரோயினி இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை ஹீரோயினியாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அந்த பொண்ணு வந்து கன்சீவாக இருக்குது, அது யார் அப்பான்னா கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. எப்படி கன்சீவ் ஆச்சுன்னு தெரியல. அது ஓகே, அது எப்படி வேணாலும் ஆகிட்டு போகுது, அது பிரச்சனை இல்லை. இன்னொருத்தங்க கூப்பிடுவான், வாடி கூப்பிடுவான், இவங்க வந்து போமான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன குழந்தை வந்து யாருக்கு குழந்தை இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு அந்த சினிமாவில் வித்தியாசமான காட்சி. வழக்கமா வில்லன் வந்து கற்பழிப்பாரு, அதுக்கப்புறம் கர்ப்பமாகுவாங்க. இதுல வித்தியாசமா வந்து கர்ப்பமானதுக்கு அப்புறம் அந்த மாதிரி சில மாற்றங்கள்லாம் வந்து இந்த படத்துல நிறைய இருந்துச்சு. படத்துல புதுசா இருக்குன்னு பண்ணிருக்காங்க. சரி, எனக்கு வந்து என்ன கேள்வின்னா, இந்த படத்தோட கதை என்ன? எனக்கு படம் முடிஞ்ச வரைக்கும் அந்த டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. அடிச்சாங்க பிடிச்சாங்க ஓடுறாங்க ஓடியாடுறாங்க ஒழிய கதை என்னன்னு. அதாவது குபேரன் படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, குபேரன் குபேரா படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, மொத்தமாவே அந்த படத்துக்கு வந்து ஒரு 3/4 மணி நேரம் தான் கதை. அந்த 3/4 மணி நேரத்தில் ஒரு நல்ல திரைக்கதை இருக்குது. அந்த 3/4 மணி நேரத்து படத்தை பண்ணியிருந்தா அது நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவங்க 3 மணி நேரம் படம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 3 மணி நேரம் படம் பண்ணதுனால என்னாச்சுன்னா, அந்த 3/4 மணி நேரம் கதை செதறிடுச்சு. அதுதான் குபேராவோட கதை எனக்கு. இல்ல உண்மையிலதான் நல்ல ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கு, அதுக்குள்ள இருக்கு. ஸ்டோரி வந்து சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பரா எடுத்திருக்கலாம். ஆனா நான் வந்து வில்லனை பிக்சரை கேட்க போறேன், பல கிரிஞ்சுகளை தூவி என்ன பண்ணிட்டாங்கன்னா மொத்தமா சதிச்சுட்டாங்க படத்தை. உங்களுக்கு எப்படி தோணுச்சு, நீங்க சொல்லுங்க. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, சில நேரம் நல்ல ஃபீலிங்கா சென்டிமெண்டா இருந்துச்சு. போக போக இந்த கதை எதை நோக்கி போகுது, பயணிக்கிறோம். ஒரே டிக்கெட்ல 2 படம் காட்டுறாங்களா? எனக்கு அந்த குழப்பம் இருக்கு. ஒரே ஏன்னா இன்ட்ரோல் வரும்போது என்னன்னா படம் முடிஞ்சு வச்சுன்னு நினைச்சேன். பார்த்தா இன்ட்ரோல் ஏன்னா கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஓடுதுங்க படம். கிளைமேக்ஸ் பாத்தீங்களா? இன்ட்ரோல் சீன் மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு, இன்ட்ரோல் கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு. அதனால போட்டு கொலை. எனக்கு வந்து இந்த படம் பார்த்ததுக்கு பிற்பாடு என்ன எனக்கு தெளிவா அப்புறம் பெரிய பெரிய நடிகர்கள் வந்து படங்கள் ஏன் ஓடலை, கதைகள் ஏன் அமையலைங்கிறதுக்கு ஒரு சின்ன க்ளூப் எனக்கு கிடைச்சிருக்கு. க்ளூப் தானே இது? லூப்பு கிடைச்சிருக்கு. என்னன்னா, ஒரு அவுட்லைன் கதையை போய் ஒரு பெரிய ஹீரோகிட்ட நாகார்ஜுன சார் மாதிரி ஆள்கிட்ட போய் கதை சொல்றாங்க. அவர் கதை கேட்குறாரு. கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் டேட் அப்படின்றதுல அந்த கதையோட டிஸ்கஷன் ரொம்ப டீப்பாக இருக்கிறதில்ல. பெரிய இயக்குநர்களுக்கும் பெரிய ஹீரோக்களுக்கும் டிஸ்கஷன் டீப்பாக இருக்கிறதில்ல. ஒரு அவுட்லைன் தனுஷ்கிட்டையோ நாகார்ஜுன அவர்கிட்டயோ கதையை சொல்லிட்டு இவங்க படம் எடுக்க ஆரம்பிச்சு இந்த படத்துல பார்க்கறது நாகார்ஜுன சாரோட போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதை தவிர நிறைய வெவ்வேறு கதைகள் வெவ்வேறு சீன்கள்லாம் எடுத்ததெல்லாம் நாகார்ஜுன சாருக்கு தெரியாது. அவங்க எடிட் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியும் இந்த கதையில இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் செஞ்சிருக்காங்கன்ட்டு. ஒரு ஏற்கனவே 3.5 மணி நேரம் படம் ஓடி இருக்கு. அதுதான் அவர் வந்து வழக்கமா பெரிய ஒரு ஹீரோ ஒரு டிராவல் பண்றான்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு கேமியை வந்து காப்பாற்றுவான்.
ஆனா இந்த படத்துல வந்து டோட்டலாவே கேமியோ ஆக்கிட்டாங்க நாகார்ஜுன சார். அவர் எப்படி இந்த கதையை வந்து அப்செட் பண்ணி ஏத்து நடிச்சாருன்றது எனக்கு தெரியல. அப்செட் எப்படி பண்ணாரு. முதல்ல வந்து இந்த படத்துல வந்து இவ்வளவு பெரிய ஹீரோ, பெரிய பிக் பட்ஜெட்ல இருக்க படத்துல வந்து ஓட்டை எங்க பார்த்தாலும் ஓட்டையா இருக்கு. மொத்தம் 50,000 கோடிங்கிறாங்க. 50,000 கோடியை வந்து ஆபீஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கிறாங்க. ஆனா 4 பேர் தான் 4 பிச்சைக்காரங்க இருக்காங்க. தலைக்கு 10,000 கோடினா பேலன்ஸ் இருக்க 10,000 கோடி எங்கன்னு நமக்கு தோணுது. கடைசியா அந்த 10,000 கோடி தனுஷ் அக்கௌண்ட்லயே தான் இருக்கு. அது என்னதான் பண்ண போறாங்க அந்த காசை? அந்த காசை எடுத்து அவங்க அப்படி கேள்வி நீங்க படத்துல கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். தனுஷ் எப்படி அந்த பணம் இருக்கிற இடத்த போய் கண்டுபிடிச்சாரு? அதுவா ஒரு சட்டத்துல கோடிக்கணக்கில் காசு எடுத்து குப்பலாரில போட்டு வந்துடுறாங்க. அந்த பணம் எல்லாம் எங்க இருந்ததா முதல்ல உங்களுக்கு எங்க இருந்தா காட்டினாங்க? வீட்டுக்குள்ளேயே எங்கேயே காட்டினாங்க. வீட்டுக்குள்ள இல்ல, கப்பல்ல தான் பணம் பூரா இருக்குது. அங்க இருந்த மாதிரி காட்டினாங்க. அப்புறம் எங்கிட்ட ஒரு பக்கம் போய் எடுத்தேன். இன்னொன்னு என்ன, நாகார்ஜுனா அந்த இடத்துல மாத்துவாரு, அதை காமிச்சாங்க. நாகார்ஜுனா வந்து அந்த சென்டர் இருக்குல்ல அந்த இடத்துக்கு மாத்துனது நாகார்ஜுனா. மாத்திர அந்த சீன் கிடையாது. மாத்திரத்துல நாகார்ஜுனா பாப்பாரு அங்க போய் அந்த சட்டரை ஓபன் பண்ணா பணமா இருந்துச்சுல, அங்க பாப்பாரு நாகார்ஜுனா. ஆனா இவர் தனுஷ் எப்படி போனாருன்னு தெரியல. தனுஷ் எப்படி போனான்னு தெரியல. கையில பென்ட்ரைவ் வச்சிருக்காரு, தெரியல. இல்ல அதெல்லாம் பேக்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நாங்க தியேட்டருக்கு பின்னாடி நாகார்ஜுனா வந்து இருங்க என்னென்ன சொல்லி கொடுத்தாரு நான் சொல்றேன். என்னென்ன தெரியுமா சொல்லிட்டாரு? அவர் போனோட பேட்டர்ன் லாக் எப்படி ஓபன் பண்ணு சொல்லி கொடுத்துருக்காரு. அது நமக்கு தெரியாது. ஏன்னா போன் எடுத்து போன் அடிக்கிறாரு. நாகார்ஜுனா போன் அதுல அடிக்கிறான். பேட்டர்ன் லாக் ஓபன் பண்றது சொல்லி கொடுத்துருக்காரு, எப்படி ஓபன் பண்ணும். இந்த பென்ட்ரைவ்ல வீடியோ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பென்ட்ரைவ்னா என்னன்னு தெரியாது, ஆனா சொல்லி கொடுத்துருக்கிறாப்புல. பல விஷயங்கள் ஸ்கிரீனுக்கு பின்னாடியே சொல்லி கொடுத்துருக்காப்புல. நம்ம முன்னாடி உட்காந்து படம் பார்க்கும்போது வில்லன் போர்ஷனை பார்த்துட்டு இருந்தோம். அவங்க 2 பேரும் முன்னாடி பார்க்க டிக்கெட் கொடுத்தீங்களே, பின்னாடி பார்க்க டிக்கெட் கொடுத்தீங்களா? இல்ல சீரியஸா வந்து ஃபன்னு. பட் ஆனா குபேரன் கதையில வந்து ஒரு 45 நிமிஷம் ஒரு நல்ல கதை இருக்கு. நீங்க நாகார்ஜுனா விடுங்க, தியேட்டருக்கு தனுஷ் வந்தார்ல, அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டுக்கணும். எப்படி இம்ப்ரெஸ் ஆகி இந்த கதையில கேட்டுருக்கணும்ல. எப்படி ஒத்துக்கிட்டு தனுஷுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, ஒரு செங்கலை கூட பிடுங்க முடியாதுன்னு வதனம் பேசுறாரு. பில்டிங் அவரே இடிச்சுக்கிட்டாரு. அதுதான் அந்த படத்தோட அவரோட மைனஸ். சுத்தமா வந்து அவருக்கு வந்து உங்களுக்கு சொல்லிட்டு, உங்களுக்கு ஏன் தெரியுமா பெரிய ஹீரோலாம் அப்படி மாட்டிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுங்களா? வந்து ஒரு ஒரு இப்ப யாருமே பொறுமை உட்காந்து கதை கேட்க மாட்டாங்க. ஒன்னுல என்ன சொல்லுன்றாங்க. இந்த கதையை ஒன்னுல என்ன சொன்னா அழகா இருக்கும். நீங்க பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் உங்க பேர்ல வந்து பல கோடியை வந்து டிரான்சாக்ஷன் பண்றாங்க. இருந்து நீங்க எஸ்கேப் ஆயிடுறீங்க. அவ்வளவு பணம் உங்க அக்கௌண்ட்ல இருக்குன்னு சொன்னோன்னா வா சூப்பரா இருக்குன்றியான். பட் ஸ்கிரீன் பிளேயா இதை எப்படி டெவலப் பண்ண போறாங்க, எப்படி மக்களுக்கு விறுவிறுப்பா காட்சியை அமைக்க போறாங்கன்றத அதுதான் தலைவர. இவங்க 2 பேரும் நாகார்ஜுனா ஓடிக்கிட்டே இருக்கிறதா ஒரு மாதிரி ஒரு இடத்துல சலிப்பு தட்டி ஓடுறது ஓடியாடுறது. இன்னொன்னு என்னன்னா, அந்த குஷ்பு இருக்கார்ல ஒரு ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல், அங்க எல்லாரையும் போட்டு நாகார்ஜுனா முதல்ல செத்து போயிடலாம். அவங்க எல்லாம் கை குழந்தை எல்லாம் இருக்கு. இத்தனையும் 2 பேர் பணத்தையும் தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு எரிக்கிறாங்க. எப்படி எரிச்சிருப்பாங்க? அவங்களா அது பரவாயில்லையா, அதுக்கு மேல இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதா இல்லையா? நாகார்ஜுனா அந்த குழந்தைய கையில வச்சிருப்பான். இவங்க 2 பேருமா எப்படி தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்க, எப்படி தூக்கிட்டு வந்து அங்க வச்சு எரிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்திருப்பாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. சும்மா இருங்க. அதுபோக உலகம் முழுக்க நீங்க தேடிட்டு இருக்காங்க. நீங்க நடு ரோட்ல ஒரு பிச்சைக்காரனுக்கு உட்காந்து குத்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா உலகமே உங்களை தேடிட்டு இருக்கு ஃபுல்லா. நீ 1000 கோடி அடிச்சுட்டு போயிட்டே, நீ உட்காந்து பிச்சைக்காரருக்கு குத்தாட்டம் போட்டுட்டு இருக்க. நடு ரோட்ல 10,000 கோடியை வந்து திருடிட்டு ஒரு பிச்சைக்காரனுக்கு குத்தாட்டம். பணத்துக்கு மதிப்பே இல்ல. இப்போ உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி அவ்வளவு பெரிய சட்டரை ஓபன் பண்ணா அவ்வளவு கோடிக்கணக்கான பணம் இருக்கு. அது ஒண்ணு. குப்பலார் அள்ளி போட்டு இன்னொன்னு, அந்த சார்பதி அலுவலகத்துல ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து ஒரு பில்டிங்ல வந்து பணம் வச்சிருப்பாப்புல. அந்த பணத்துக்கும் சேஃப்டி இல்லாம இருக்கும். ஈஸியா ஒரு கோடு வேர்டு கொடுத்துருவாங்க. கோடு வேர்டு கொடுத்துட்டு என்ன தெரியுமா லாஜிக் மிஸ்டேக்? எல்லாருமே கையில சாவி கொண்டு போயிடுவாங்க. அவங்ககிட்ட கொடுத்துட்டு போவோம். எதுனா லாட்ஜா அது ஒரு அப்பார்ட்மெண்ட் தானே. லாட்ஜ்ல தானே வந்து சாவி அவங்ககிட்டே ஒப்படைச்சிட்டு போனோம். செக்யூரிட்டி அப்படி சாவி கொடுத்துட்டு போவோம். அது கோடிக்கணக்கில் காசு. அப்புறம் தங்க பிஸ்கட் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு நிறைய லாஜிக் மிஸ்டேக் நிறைய. மெயினா வந்து தனுஷ் வந்து ஆக்டிங்ல வந்து தமிழ்ல நிறைய படங்கள் சிறந்த நடிப்பை கொடுத்துருக்காரு. இந்த படத்துல பிச்சைக்காரனோட கேரக்டர் ஒட்டவே இல்லை எந்த இடத்துலயும் எனக்கு.
அப்படியே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஆக்டிங் சூப்பரா பண்ணிருக்காரு. எனக்கு அருமையான ஆக்டிங். அந்த அதுதான் மிஸ்டேக். என்ன மிஸ்டேக்னா ஆக்டிங்கா தெரியறதா மிஸ்டேக். நான் சொல்றேன், நான் வந்து ஒரு டைரக்டர் வாழ்ந்துருக்கணும், நடிக்க கூட நடிச்சது தெரியுது. மேக்கப் போட்டதுல இருந்து அவர் அதுக்காக இந்த படத்தை பாலா டைரக்ஷன் பண்ணிருக்கணும். ரியாலிட்டி இல்ல. என்னன்னா ஆக்டிங்ல வந்து பிச்சைக்காரனுக்கு உண்டான ரியாலிட்டி தனுஷுக்கு ஒட்டவே இல்லை சுத்தமா. இது வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன்னு நினைக்கிறேன். அடுத்த ரிவ்யூ எல்லாம் பாருங்க, சொல்லுவாங்க கண்டிப்பா. இது வாண்டடா போய் நான் பிச்சைக்காரன் மாதிரி நடிக்கிறேன். அவர் ஆக்டிங் பிடிச்சிருக்கு, சூப்பரா பண்ணிருக்காரு. பிச்சைக்காரனா எத்தனை சீன் வர்றாரு, பெரும்பாலும் அவர் பிச்சைக்காரனா வர்றாரு. திடீர்னு இந்த ஒரே சீன் தாங்க, ஓபன் சீன். ஐயா தர்ம காசு கொடுங்க பாருல, அது ஒரு சீன் தாங்க பிச்சைக்கார சீன். வேற இன்னொரு சீன் இருக்குல்ல, அந்த குழந்தைகளுக்காக பிச்சை எடுத்துட்டு போய் காசு கொடுப்பாங்க, அது நல்லா நடிச்சிருந்தாரு. அப்புறம் நாங்க பிச்சைக்காரனா சூப்பரா பண்ணிருக்காரு. இந்த படத்தை ஏற்கனவே எங்கேயோ பாத்துருக்குமேன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. படம் பார்த்துருக்கும் போது என்ன நிகழ்வுங்க பாத்துக்கிட்டே இருந்த அந்த ஆத்துக்குள்ள துரத்துறாங்க இல்ல, இது மரியா இல்ல, இது மரியா இல்ல. நாய் எல்லாம் வந்தோடனே அதுல சிறுத்தை வரும், நல்லா இருக்கும், இது மரியான் மரியாதை இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா முக்கியமானவங்க தேவி ஸ்ரீ பிரசாத் கூட இந்த படத்துக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், படம் அற்ற பிளாப்புங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மியூசிக் பயங்கரமா சூப்பரா போட்டிருக்காரு. மியூசிக் முதல்ல வந்து பாத்து பேசுறோம், அதுக்குள்ளே சொல்லணுமா, 2 நாள் கழிச்சு சொல்லலாம். படம் போட்டாங்க, கோடி தெலுங்கு பிடிச்ச படம் போட்டு எடுத்திருக்காங்க படத்தை. இன்னொரு காமெடி தெரியுமா, இவர் தியேட்டர்ல உட்கார்ந்ததுக்கு படம் டைட்டில் கார்டு போடுற முன்னாடி ஓ இது தெலுங்கு படமா, ஒண்ணுமில்லாத எம்டி சீனுக்கும் நடிக்கிற எல்லா நடிகரும் தமிழ் நடிகரு. ஹீரோயினியா நாகார்ஜுனா கூட தமிழ் ஆக்டர் தான். தமிழ்நாடு ஓட்டன்றீங்கல்ல, இவரு அதுல நடிச்ச ரெஜிஸ்டர் ஆபீசரா இருக்கட்டும். இன்னொன்னு என்னன்னா, கதை வந்து பாம்பேல நடக்குது. துப்பாக்கி படம் பாம்பேல தான் நடக்குது. எனக்கு வரல படத்துல முக்கியமான ஓப்பனிங் சீன் நீங்க வரல. இவர்கிட்ட கேக்குறேன், அழகும் பெருமாள் நடிச்சாருல்ல, அவரை கூட்டி போன எங்க உணரு? அதுதாங்க தெளிவா சொல்றா. நான் உங்களுக்கு தெளிவா கதையை சொல்றேன், சொல்லுங்க தனுஷோட அப்பா தாங்க அழகும் பெருமாள் சொல்றேங்க. அழகும் பெருமாளையும் சேர்த்து கொன்னதுனால உங்களுக்கு அவங்க அம்மா வந்து குழந்தானு உண்மையை சொல்லிடுறேன் அந்த பையன்கிட்ட. உங்க அப்பனை வந்து இவன் தான் கொன்னா அப்படின்னா நாகார்ஜுனாட்ட போய் இது வந்து நான் இன்ஃபார்ம் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி பிச்சைக்காரன மாதிரி அவங்கள போய் பழி வாங்க அப்படிங்கிறது. அதனாலதான் அழகம் பெருமாள் வந்து இவங்களுக்கு நேர்மையா இருந்தான். ஆனா அவன் வந்து அழகம் பெருமாளே போட்டான். சீனை பார்த்து நேர்மையால அழகம் பெருமாள் வில்லையா, அவரே வில்லனுக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு. வில்லனுக்கு நேர்மையா இருந்தாங்க, சொல்லுங்க. வில்லனுக்கு நேர்மையா இருந்தாலும் பாம்பு பிளாஸ்டிங் பண்ணி அவனையும் சேர்த்துல கொண்டுறாங்க. அவர் இருக்கிறான்னு சொன்னா அப்படி இல்ல இல்லையா? நான் சொன்னா கதை ஆரம்பிக்கும் போதே தனுஷ் படத்துக்குள்ளே இருக்காருங்க. அதாவது வந்து நிறைய கதையில வந்து ஒரு அவுட்லைனா கதை சொன்னா கண்டிப்பா குபேரன் கதை என்னன்னு சொல்லிடலாம். ஒரு பெரிய பணக்காரன் பிளாக் மணி மாத்தணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு சிபிஐ அதிகாரியை வைக்கிறான். அந்த பிளாக் மணியை மாத்தணும்னா ஒரு பிச்சைக்காரனை வச்சு பிளாக் மணியை மாத்திடலாம்னு ஐடியா கொடுக்குறாரு நாகார்ஜுன். இவ்வளவுதான் கதை. அதுல கிளைமேக்ஸ் என்ன ஆச்சுங்கிறது இந்த இதை வந்து சேசிங்க்கு அவ்வளவு சீன்ஸ் வச்சதுக்கு நாகார்ஜுனா எதுக்காக ஜெயிலுக்குள்ள போனான்னு ஒரு பிளாஷ்பேக் வச்சிருந்தா கூட நல்லா இருக்கும். அதுவே ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. நாகார்ஜுன் உள்ள போனாரு ஆர்வமா, திடீர்னு நாகார்ஜுனா கொடூரமான வில்லனா மாத்திட்டாங்க. படம் முடியும் போது பார்த்தா அவரு வில்லனுக்கு மேல பெரிய வில்லனா இருக்காரு, போலீஸை சுட்டு கொண்டுட்டாரு. போலீஸ் கெட்டவனா இருப்பான்னு பார்த்தா கடைசியில போலீஸ் நல்லவனா இருக்கான். பாருங்க, சீன் பை சீன் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கு. அதான் டைரக்டருக்கு சர்ப்ரைஸ் இல்ல, இந்த படத்தை வந்து எங்க கொண்டு போய் முடிக்கிறதுன்னு தெரியாம அப்படியே கொண்டு போயிட்டே இருந்திருக்காப்ல. கடைசி எங்கேயோ ஒருத்தர் முடிச்சிடலாம், இதுக்கு கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு நிப்பாட்டாப்ல. கடைசியில திரும்ப வந்து இவர்கிட்ட வந்துட்டாங்க. எனக்கு ஆடியோ லாஞ்சில தனு சொல்லலாம்ல, நல்ல டைரக்டர் நம்பி போனேன், திருப்பதி கோயிலுக்கு முன்னாடி உட்காந்து பிக்சர் எடுக்க விட்டாருங்க. இதே மாதிரி இன்னும் 2 படம் பண்ணீங்க தம்பி, எனக்கு தம்பி தான் ப்ரொடியூசர் எல்லாம் பிச்சைக்காரன் ஆக்கிட்டாங்க எல்லாம் சேர்ந்து. எவ்வளவு கோடி ரூபா போட்டு எடுத்து அதாவது ஒரு 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 விஷயத்த டீட்டெயிலா சொல்றதை ஏன் சொல்லாம இழுக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆசிமிகாவா பேரு, ராசிமிகா கிட்ட என்ன அளவு நடந்துச்சுன்னா அவன் தனிச்சு வந்தோடனே சொல்லலாமே. அவன் அவங்களுக்குள்ள கதையை கொண்டு போகணுன்றதுக்காக கடைசி வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு அவள்கிட்ட சொல்லாமே இருப்பேன். இல்ல சொல்லி கடைசியில தான் ஏன் சொல்றாயா, பார்த்த உடனே சந்திச்சு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா முடிஞ்சு போச்சு. பார்த்தோன்னே ஒரு பிச்சைக்கார பேக் ஸ்டோரி நான் எப்படி கேட்பேன். ராசிமிகா அவன் அவ்வளவு ஒரு பிரச்சனையில இருந்து தாண்டி வர்றான்ல. அதுக்கப்புறம் தான் 2 பேத்துக்கும் பேச ஆரம்பிச்சு. அதெல்லாம் வந்து ஜப்புலுப்பு, அதுக்கு பேர் தான் ஜப்புலுப்பு.
அந்த ஜவுளுப்பு ஏன் வித்தாருன்னு தெரியல. அது தேவையில்லாத விஷயம். அதுக்கு இதுவே நான் சொல்ற மாதிரி கதை பண்ணியிருந்தா இதுவே வந்து டான்ஸ் வந்தோடனே பிரச்சனை என்னங்கிற சொல்லி போலீஸ் ஒரு கேரக்டர் டிராவல் பண்ணாங்கல்ல, அந்த கேரக்டருக்கு ராஜ்சிங்காவை டிராவல் பண்ணா என்ன வெயிட்டா இருந்துக்கணும், ராஜ்சிங்காவுக்கு என்ன நடந்துச்சு என்னங்கிறது இவ கண்டுபிடிக்கிறா. எனக்கு என்னமோ அந்த பணத்தெல்லாம் வந்து இவர் வந்து அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணிட்டு அந்த பணத்தை இவர் என்ன எப்படிலாம் யூஸ் பண்றாரு அப்படிங்கிற மாசா காமிச்சா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஆனா கடைசியில் அதுக்கு சீன் இல்லாம ஆயிட்டாங்க. தனுஷுக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு ஓபன் பண்ணாங்க. ஆமா, ரஷ்மிகா இருக்கால, கடைசியில பார்த்தா எல்லா போனையும் வாங்கி போன் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொன்னு கேளுங்க, ஆபத்துனா என் படம் இல்ல என்னங்களாம என்னங்களாம்னு கேக்குறாரு. நமக்கு தெரிஞ்சு இப்படி இப்ப நமக்குன்னா போன் அவனுக்கு தெரியும். அது எதுக்கு சரி படம் இல்ல எதுக்கு என்னங்களாம எது கேட்டாரு. ஒவ்வொரு சாமியை கும்பிட திங்கக்கிழமை வந்து சிவனுக்கு, வெள்ளிக்கிழமை வந்து அல்லாவுக்கு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏசாப்பாவுக்கு, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது ஏன் கிழமை பெருமாளுக்கு அப்படின்னு வச்சு அப்பதான் அவங்க சோறு போடுவாங்க. என்னங்க சோறு போடுவாங்க, அந்த சாமியை கும்பிட்டோம்னா காப்பாத்துவாருன்னு. ஆனா அந்த சாமியை வந்து வில்லனை விட்டுருது. வில்லனை சொல்லுவாப்புல இல்ல நான் வெள்ளி மலை சாத்துறேன்ட்டு கடைசியில வில்லனை அம்பன்னு விட்டுருது சாமி. ஆமா, அதான் கதை. இது வயிறு கீழே சாத்துறேன் வெள்ளி மலை சாத்துறேன் ஏதோ அடிச்சு விடுவாப்புல ஆளு வாட்டுக்கு. ஒருத்தரை சொல்லணும், சிறப்பா நடிச்சவரு வில்லன் அருமையா நடிச்சிருந்தாரு. ஒரு ஹைஜீனிக்கான ஒரு ரிச் புல் ஒரு வில்லன். யாருன்னா பத்மாவதினு ஒரு படம் வந்தது தெரியுமா, அந்த படத்துல வந்து அரவாணி நடிச்சிருப்பாப்ல. ஆமா ஆமா, வில்லனுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டாவோ கேர்ள் ஃப்ரெண்டாவோ நடிச்சிருப்பாப்ல அரவாணி கேரக்டரா. இல்ல நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா தனுஷ் சொன்னாப்ல கான்ஃபிடண்டா சூப்பரா சொல்றேன் இந்த படம் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ ரிலீஸ்ல சொல்றாப்ல. அதான் அடிச்சிருச்சு, எங்க ஓடிட்டாரு ஒரே அடி அடிச்சாரு தெரிச்சு ஓடிட்டாரு. ரோஹினி ப்ரீ ரிலீஸ்ல எதுக்கு அந்த கத்துனான்னு தெரியல, என்ன பிரச்சனைனே தெரியல, அவரோட கத்த ஆரம்பிச்சுட்டாப்ல திடீர்னு. அவங்களுக்கு கரண்ட்ல சாதாரண மக்களோட மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க தூரம் ஆயிட்டாங்க. இவங்களோட மனநிலை என்ன இருக்கு, எப்படி ரசிக்கிறாங்க, என்ன பேசுறாங்கன்றதெல்லாம் கிடையாது. உண்மையிலே அன்றாடம் ஒவ்வொரு நாளைக்கு இப்ப சராசரியா ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறது 700 ரூபாய் 800 ரூபாய் அந்த ரேஞ்சில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கவங்க எப்படி செலவு பண்ணுவான், பணத்தை எப்படி பார்ப்பாங்கிற வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அவங்க பாக்குற ரேஞ்சு வந்து இல்ல. அந்த நிதர்சனத்துக்கும் சினிமாவுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. அந்த வித்தியாசம் தூரமா போக சரி. இந்த பூஜாவை ஏன் வந்து பூஜாவை மட்டும் எப்படி மறைச்சாரு இவரு நாகார்ஜுன? பூஜா வந்து இப்ப நீங்க தனுஷை தேடிட்டு போறாங்க இல்ல, அப்ப வந்து பூஜாவை மறைச்சிட்டாரு. பூஜா கிடையாது, குஷ்பு வந்து மறைச்சா பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா? ஆகல, ஆகாமப்பா அவளை பத்தி கேள்வி கேட்கலையா? ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இங்கேயே இவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் ஆகல, பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுல. அவர் வில்லிய சொல்லுவாரு பாத்தீங்களா, வில்லிய வந்து 10,000 கோடி மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாரு. ஆனா கணக்கு படி லாஜிக் இடிக்கும், 20,000 கோடி பேலன்ஸ் இருக்கு. ஏன்னா 3 பேரை கொண்டாங்க, 3 டிரான்சாக்ஷன் நடந்துச்சு. அப்போ 30,000 கோடி முடிஞ்சிச்சு, பேலன்ஸ் 20,000 கோடி இருக்கு. ஆனா பூஜா வந்து உசுரோட வச்சிருப்பாங்க, இவர் தனுஷ் இருப்பாப்புல. இப்ப தனுஷோட பணம் வந்து 10,000 கோடி இருக்கு. அப்ப பேலன்ஸ் 10,000 கோடி எங்க? தனுஷ வந்து ஒருத்தனை வந்து டிரான்ஸ்ஃபர் ஆனோடனே அவனுக்கு காலி பண்ணிடுறது கதை முடிஞ்சிச்சு. ஒருத்தனை கொண்டாங்க, 2 பேர்த்தையும் கொண்டாங்க, அந்த இந்திக்காரனையும் கொண்டாங்க, அவனுக்கு கொண்டாங்க. இப்ப தனுஷ் தப்பிச்சுட்டு அவனை விரட்டுறாங்க. இப்ப இவளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்தா இவளையும் ஜேஸ் பண்ணிருக்கணும்ல. அதான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு, டிரான்ஸ்ஃபர் ஆனதான் பெருசா அவளை பார்க்கல. டிரான்ஸ்ஃபர் ஆகல கண்டிப்பா பெருசா எப்படி பார்க்காம கதை மெயின் பாயிண்டே டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சுன்னா க்ளோஸ் பண்ணணும் அவங்கள. ஆமா தல, டிரான்ஸ்ஃபர் க்ளோஸ் பண்ணணுங்க. அதாவது நாகராஜா உள்ள பூந்து அது ஒரு கலர் கலக்கிக்காப்ல, அந்த சீன் வெளியே வரல. தியேட்டருக்கு பின்னாடி நடந்துற மாதிரி நீங்க போய் அந்த படம் ஏன் கூட தானே உட்காந்து படம் பார்த்தேன். இருங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லுவாங்களா? அந்த பொண்ணு உயிரோட இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு கிளைமேக்ஸ் சரி தெரியாது. நாகார்ஜுனா சொன்ன பிறகுதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆச்சா இல்லையா? ஒரு எக்ஸைட் ஆனீங்களா இல்லையா? அந்த பொண்ணு உயிரோட இருக்கணும்னா டக்குன்னு இவர் சொல்லிட்டாரு, ஏங்க உண்மையிலே ஹீரோயின் இவதாங்கன்னு. அப்பயே ஒரு குழப்பம் அப்படியா? யாரு ஹீரோயின்? ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா, தமிழ் இண்டஸ்ட்ரி தமிழ் படம் தான் பெரிய படங்கள் சரியா ஓடலாம் ஒரு வருத்தம் இருந்துச்சு. நம்மளால அங்க போய் ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்காங்க, அது மட்டும் அது காரணம் இல்ல, நம்மளால அங்க போனது காரணமா இருக்கும். நாங்க எடுத்தா கூட ஒழுங்கா எடுத்திருப்போம். தமிழ் இண்டஸ்ட்ரி ஹீரோ கொடுத்தா எங்களுக்கு படம் பிளாப்பா போச்சு ஆரம்பிச்சிருவாங்க சொல்லுவாங்க. 10,000 ராஜமௌலிலாம் ப்ரீ ரிலீஸ் வந்தாப்புல வந்துட்டு அருமையா சூப்பரா பேசிட்டு போனாப்புல, நல்லா டைரக்டர் சூப்பரா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போனாப்புல. ஏங்க நல்லா தாங்க இருக்கு படம். ஒன் டைம் வாட்சபிள், ஒன் டைம் வந்து எக்ஸலன்ட் என்னமோ கலாச்சிட்டு இருக்கீங்க. இன்னொன்னு அந்த கதையில கதை தான் புரியல, படம் எக்ஸலண்டா இருக்கு. இல்ல தலைவரா, அது ஒரு லைன் மட்டும் சொல்றேன், நல்லா இருக்கா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. எந்த லைன்? ஒரே ஒரு லைன் அந்த படத்தை நீங்க பார்த்ததுலேயே சொல்றேன். இப்போ பாக்கியராஜ் கூட அண்டி வாழ்றாப்ல தனுஷ், ஓகேங்களா?
அண்டியெல்லாம் வாழல. இருங்க நான் சொல்ற கதைங்க, இருங்க கேட்டு தொலைங்க, நான் சொல்ற கதையை கேளுங்க. கூட்டத்துல பிச்சை அங்கிட்டு வந்து பிச்சை பாக்கியராஜ் வந்து தனுஷை எடுத்து வளர்க்குறாருன்னு வச்சுங்க, காசுல வளர்க்கலங்க, அவருக்கு வளர்ந்துட்டாரு. ஐயோ அது படத்துல நடந்தது. நான் சொல்றேன் அவர் கதை கேளுங்க, சொல்லுங்க. நான் சொல்றேன் புது கதையை பேச விடுங்க, தொலைங்க. ஏன் இப்படி உசுரா வாங்குறீங்க? இதுல ஒரு நல்ல லைன் இருந்ததுங்க, சினிமாவில மிஸ் பண்ணிட்டாங்க, அது உங்க 2 பேருக்கு சொல்றேன். இல்ல நீங்க படம் பாக்குறவங்க நீங்களும் தெரிஞ்சுங்க. நீங்க சொன்ன இந்த லைனே வந்திருந்தா கூட படம் பெருசா வெயிட்டா பேசப்பட்டிருக்கோம். பாக்கியராஜ் வயசானவர், தனுஷ் எங்க தட்டு மாதிரி தப்பி பாக்கியராஜ் வந்து சேர்ந்துட்டாரு. சேர்ந்த உடனே இப்ப அங்க ஒருத்தர் ரோட்ல அடிபட்டு விழுந்தாரா, அவரை எரிக்கிறது கூட காசு இல்லாதனால நாய் வண்டியில தூக்கி போட்டு போனாங்களா? இது தனுஷுக்கு பெருசா பாதிப்பு ஏற்படுதா? ஏற்படும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா, இதை வச்சு பாக்கியராஜும் தனுஷும் பேசினாங்க, அதெல்லாம் சினிமாவில வந்துச்சு. எது எப்படி நடந்தாலும் என்ன வந்து நீ இப்படி விட்டுறாத, எனக்கு வந்து காரியம் தான் புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரா. அங்க சொன்னதுக்கு அப்புறம் இங்க எல்லா சம்பவம் நடக்குது. இவன் வந்து கோடீஸ்வரனா போறேன், அங்க வந்து பிச்சைக்காரனை வந்து பிராமிக்கா பண்றாங்க, இது பண்றாங்க. ஒருத்தனை சம்பந்தமே இல்லாதவனை சாகடிச்சு அவ்வளவு பெரிய செலவு பண்ணி ஊர்வலம் எல்லாம் பண்றாங்கல்ல, அதுக்கு பதிலா பாக்கியராஜ சாகடிச்சு அவருக்கு அவ்வளவு செலவு பண்ணி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. யாரோ ஒருத்தர காமிக்கலாமியா? 4 பேர் உட்கார்ந்து இவன் கேட்டேன், இவன்கிட்ட போய் சொல்லலாம். ஹலோ, உங்க கதையை சொன்னீங்களா? என் கதையை கேளுங்க. உங்க கதையை நாங்க கேட்கலாம், அப்புறம் எங்க கதையை சொல்லுங்க. கேக்குறேன், சொல்லுங்க. இந்த பக்கம் நல்லா தெரிஞ்சுக்கல. என்ன எதிர்பார்த்தேன் தெரியுமா? எழுத படிக்க தெரியாது, எதுவுமே தெரியாது, பிச்சைக்காரன். இவங்க கூட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இவனுக்கு ஞாபக சக்தி, நல்ல ஞாபக சக்தி, டக்குன்னு கேட்ச் பண்றான். எது பாஸ்வேர்டு, எது என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. டபார்னு ஒரு கட்டத்துக்கு மேல டிரான்சாக்ஷன்லாம் பண்ண முடியாது, நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன்டா, வாங்கடா முடிஞ்சதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோடீஸ்வரன் ஆயிடுச்சான். அதுதானே நடந்துச்சு. புரியுதா? தலைமை சம்பவம் பண்ணுவாங்க. எல்லா பணம் எனக்கு வேணும், நான் வந்து எல்லா பணம் எனக்கு தெரியல இல்லங்க. கடைசி வரைக்கும் அவளால முடியாம தானே கிடந்தாரு. ஆசைப்படுறாரு, பிச்சைக்காரனாங்க இருக்காங்க. கடைசியில கோடி கணக்குல அக்கௌண்ட்ல இருந்து என்னங்க பிரயோஜனம்? நான் என்ன நினைச்சேன்னா, எல்லா டெக்னிக்கும் தெரிஞ்சு பணம் வேணும்னு கேட்டுதான் நாகார்ஜுனா தூக்குறதே. அது நாகார்ஜுனாட்டியே போக வேண்டாம், கோடீஸ்வரன் ஆயிருந்தாங்க. அப்படி கூட வேணாம். அவரோட இன்டெலிஜென்ஸ் ஆக தேவையில்லை. ஆனா அந்த போலீஸ்கார ஒருத்தன் வந்தான்ல, அவன் இவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அதுக்கப்புறம் வெளியே வர்ற மாதிரி இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அதுதான் போலீஸ்காரன் கொண்டு விட்டாங்க. போலீஸ்காரனுக்கு பதிலா ரஷ்மிகாவை டிராவல் பண்ணியிருந்தா இவங்க ஜாயின் பண்ணாங்க. இவனுக்கு என்ன நடந்தது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பினாமின்றது வந்து யாராவது ஹெல்ப் பண்ணி இந்த ஆள பெரிய ஆளாக்கி குபேரன் ஆக்கி பண்ண தேவையில்லைங்க. சரி ஏங்க நீங்க இவன் தான் அவங்க வந்து ஞாபக சக்தி, நல்ல ஞாபக சக்தின்னு சொல்றானா இல்லையா? ஒரு டைம் பார்த்தா நான் கண்டுபிடிச்சிருக்கேன், போன் பண்ண தெரியுது, பாஸ்வேர்டு ஓபன் பண்ண தெரியுது. படத்துக்கு 15 நிமிஷத்துக்கு ஒருக்க என்ன கிழமை ஞாபக சக்தி எங்க போனாலும் அதே மாதிரி இருக்கு. அப்புறம் ஒரு அத சொல்லுவான் நானும் தான் கேட்டேன், என்ன கலரு என்ன இடம் இதெல்லாம் ஞாபகம் கிழமை மட்டும், அது டைலாக் மட்டும் தான் சொன்னேன். படத்துல அந்த மாதிரி வந்து கிழமையோ டிசிஷன் ஒண்ணு பாதிச்சதுனால அவனுக்கு கிழமை மட்டும் புதுசா இருக்குண்ணே. இது புதுசா இருக்கு. இது நாங்க படத்திலேயே நாங்க கேட்கல, இவரா ஒண்ணு சொல்றா கிளம்பிய டிசிஷன். அதனால கிளம்ப மட்டும் அவனுக்கு ஞாபகம் இருக்காதுங்க. ஒண்ணுக்கு ஆகாத உட்படாத கேட்டாங்க. சுவிஸ் பேங்க்ல எப்படி பணத்தை எடுக்கணும்னு முதற்கொண்டு டெக்னிக்கெல்லாம் கத்து இருந்திருக்கணும்ன்ற நான் சொல்ற மாதிரி புரியுங்களா? நாகார்ஜுனாவும் தனுஷும் சேர்ந்து வில்லன் அழிச்சு இந்தியாவுக்காக அந்த எண்ணெய் கிணற மறுபடியும் ஜம்ப் தலை. நீங்க சொல்றது ஜம்ப். ஒரு பிச்சைக்காரன் டக்காரன் அப்படி மாறுறது ஜம்பா மாதிரி கமர்ஷியல் படம் அப்படிதாங்க இருக்கு. ஒரே பாட்டுல கோடீஸ்வரன் அப்படி ஜம்ப் ஆட விட்டுவிட்டு நார்மலா அந்த போலீஸ் கேரக்டர் கூட இருந்தாங்கல்ல, அந்த போலீஸ் கேரக்டர் வந்து இவர் ரிலீவ் பண்ணி அந்த பணத்தை வந்து இவனுக்கு வாங்கி கொடுத்து இவன் நல்லது செய்யற மாதிரி பண்ணாங்க. சூப்பரா இருந்துச்சு. அதத்தான் நானும் சொல்றேன். அவரே நிறுத்தின மாதிரி சொன்னீங்களே, ஞாபக சக்தி சொல்றியா? நான் சொல்றேன் கேளுங்க, நான் சொல்றேன். ஞாபக சக்தி யானை மாதிரி அவன். ஐயா இவங்க வந்து ஒரு தடவை பார்த்தேன்னா நம்மளே எழுத படிக்க தெரியுமான்னு கேட்டவொன்னா டபார்னு அசுத்தம் செய்யாதீர்னு எழுதி காட்டுறான். அழகா எழுதி காட்டினா இல்லைங்க. நான் அப்பயே என்ன நினைச்சேன்னா, இவங்க சொல்றதெல்லாம் இவன் மட்டும் தான் கத்துக்க போயான். அப்ப இந்த பணத்தை எப்படி வெளியே எடுக்கணும், இந்த 1000 கோடி 10,000 கோடி வந்து இவன் வெளியே எடுத்துட்டு வந்து இவன் கால் மேல கால் போட்டு உன்னால முடிஞ்சதை பாடுறா, அந்த 10,000 எனக்கு தான்டா. எனக்கு தெரிஞ்சு இது அரசியல் படமானு கொண்டு வந்தாங்கன்னா இல்ல, இது பினாமி சம்பந்தப்பட்ட படமானா இல்ல,
இது தமிழ் ஏழைகள் படமா சம்பந்தப்பட்ட படம் இல்ல, ஏழைகள் சம்பந்தப்பட்ட அதுவும் இல்ல, இது தெலுங்கு படம், ஹிந்தி படம், தமிழ் படம் அதுவும் இல்ல, தமிழ் படம் சொன்னாங்க படமே இல்ல. டயலாக் சரி, பாட்டுல லீட் வர முடியுங்க. இப்பதான் ஷோ பாத்துட்டு வந்திருக்கீங்க, ஒரு 2 நாள் கழிச்சு படம் நல்லா இல்லன்னு சொன்னாங்க. நான் இப்ப நல்லா மொத்தத்துல படம் இல்லன்னு சொன்னாரு. கேட்டீங்களா மக்களே, நல்லா பாத்துங்க, இதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஒரே நிமிஷம், இது தெலுங்கு படமா தமிழ் படமா தெரியல. ஆனா வந்து அது நான் தான் இதுல லிப்ல வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜ்க்கு லிப் வாய்ஸ் இருக்கும்ல, அது எந்த லாங்குவேஜ்க்கு வாய்ஸ் இருக்கிறேன்னு தெரியல. அவங்க தனுஷ் பேசுனதெல்லாம் தமிழ்ல தான் பேசினாரு. அதை நோட் பண்ணீங்களா இல்லையா? எங்க பாட்டு சாங்ல நாங்க பாத்தீங்கன்னா வாய் எப்படி பாட்டு கிடையாது, அவரு முக்கியமா க்ளோஸ்ல பேசின டயலாக் எல்லாமே வந்து அவர் ஓன் தமிழ். 2 இதுலயும் எடுப்பாங்க, ஸ்பாட்லயே தெலுங்குல பேசி எடுப்பாங்க, தமிழ்லயும் பேசி எடுப்பாங்க. அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. ராஷ்மிகா பார்க்கும்போது தெரிஞ்சு உங்களுக்கு புரியலையா? தமிழ்லயும் தெலுங்குலயும் 2லயும் எடுப்பாங்க, ஸ்பாட்லயே எடுப்பாங்க. இதுல நடிப்பு நல்லா இருந்தா அதை தூக்கி இதுல போட்டுப்பாங்க. எப்படி டேக் ஒன்மோர் போகும்ல, மனிதன சார் எடுப்பாருங்க, எனக்கு தெரியும். அவர் எடுத்தாருன்னா 2க்கு எடுப்பாரு. உங்க வெஸ்டர்ன் பார்க்கும்போது வித்தியாசம் தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் படம் தான் நான் பாத்துருக்கோம். ராஷ்மிகா வந்து தெலுங்கு தான் பேசுது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நிஜமெல்லாம் பண்ணாது. போன வாரம் தக்கலைப்பு வந்து உண்மையிலே கமலுக்கு வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து நன்றி கடன் பட்டிருக்கு. அதான் விண்வெளி கேளுங்க, அந்த படத்துக்கு வந்து ஜலப்புல கொலப்புலன்னு வைக்கிறதா பழமொழியில அவர் தமிழ்ல வந்து தக்லைப்னு வச்சிருக்காரு. யாராவது தக்லைப்னு தமிழ்ல வச்சிருக்காங்க. ஜலப்புல கொலப்புல தாய்மன் ப்ரொடக்ஷன் டைட்டில் மாதிரி இருக்கு. அவர்தான் சொல்லிருக்காரு, எனக்கு வடமொழி ஆகாது, இந்த படத்துக்கு ஜலப்புல கொலப்புலன்னு வைக்கிறதா. படம் பாத்தீங்களா? படம் பார்த்தேன். சத்தம் இல்லாம படம் பாட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற நல்லாதாங்க இருக்கு படம். நல்லாதான் இருக்கு. என்ன நம்ம வந்து கமலால வந்து சிம்பு விளையாடிட்டு போறாருல்ல, அதான் ரைட்டு. இந்த படத்தை இந்த அளவுக்கு இவ்வளவு நேரம் பேசுறதே பெரிய விஷயம். முடிச்சு விடுங்க. ஆமா சரி, எனக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் என்னன்னா கதைதான் கடைசி இல்லை. தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. தனுஷ் வந்து எனக்கு பிடிக்கும் தான், ஓகேங்களா. இருந்தாலும் வந்து அவர் எந்த படத்துலையும் அவரோட நடிப்பை வந்து விட்டு கொடுக்க மாட்டார். கதையை வேணால் விட்டு கொடுத்துருவாரு, என்ன வேணாலும் எடுங்களா, என்ன கரும வேணாலும் எடுங்களான்ட்டு. பட் வந்து ஆக்டிங் எக்ஸலண்ட்டாக இருந்தது. பிச்சைக்காரனா நடிச்சிருந்துருக்காருல, பிச்சைக்காரனா வாழ்ந்துருந்துருக்கலாம், தப்பு இல்லை. பட் வந்து என்ன அப்படின்னா, கமர்ஷியலாகவும் போகாமல் யதார்த்தமும் போகாமல் 2க்கு நடுவில் இந்த படம் மாட்டிக்கிச்சு. கமர்ஷியலானால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து தனுஷ் வந்து அத்தனை 10,000 கோடியும் டேக் ஓவர் பண்ணிவிட்டு பணக்காரனாகவே ஆயிடணும். கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனாகவே விட்டுட்டாங்க. தனுஷையும் பிச்சைக்காரனை விட்ட மாதிரி ப்ரொடியூசரையும் சேர்த்து பிச்சைக்காரனை விட்டுட்டாங்க. ஸோ கதை எனக்கு கடைசி வரைக்கும் புரியலை. இவங்க இந்த நாட்டுக்கு என்ன கருத்து சொல்ல வர்றாங்கன்றதும் எனக்கு புரியலை. ஆனால் படம் நல்லா இருக்கு. இப்படி படத்துல எனக்கு பிடிச்சது என்னன்னா, தேவி ஸ்ரீ பிரசாதோட மியூசிக் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒன்றும் இல்லாத சீனை கூட சீனை டம் 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 டம்னு போட்டு மியூசிக்கை போட்டு அப்படியே தூக்கிட்டு ட்ரம்ஸ் போட்டு தட்டி தூக்கிட்டு பாடுறாப்புல, அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங் வந்து அந்த பிச்சைக்காரன் நடிச்சது சரி, அந்த அவனோட அந்த கையை மேனேஜ் பண்ணது, ஒவ்வொரு சீன்லயும் அந்த கையை வந்து கரெக்டா அப்படியே அந்த உடைஞ்ச கையை வந்து ஒரு சில சீன்ல கையை விட்டாப்புல, எல்லா சீன்லயும் மேக்ஸிமம் மேனேஜ் பண்ணாப்புல, அந்த கேரக்டரோட ஒண்டி அப்படி கொண்டு போயிட்டாப்புல. அது ரொம்ப அருமையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. கதை, அந்த படத்தோட கதை நல்ல கதை, ஆனா ஸ்கிரீன் பிளே அது செட் ஆகல. அதே மாதிரி ஏதோ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த சீன் எடுத்திருப்பாங்க, இவ்வளவு எரிக்கிற சீன், கையில ஓட்டு போட்ட மையெல்லாம் இருந்துச்சு. இங்க பாருங்க, இது வரைக்கும் பாத்துருக்காரு, ஓட்டு போட்ட மை வரைக்கும் பாத்துருக்காருங்க. ஒரு சீன்ல வந்து அந்த பிச்சைக்காரனை போட்டு எரிப்பாங்க தெரியுங்களா, அந்த டான்ஸ் ஆடிட்டு போனப்ப. அப்போ வந்து காரியம் ஏதோ பண்ணும்போது கையில் ஓட்டு போட்ட மாதிரி எந்த எலெக்ஷன் அப்போ எடுத்தாங்கன்னு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள் தலை. நான் என்ன சொல்கிறதுன்னா, ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டூரேஷனை கம்மி பண்ணால் பிடிக்க வாய்ப்பு இருக்குது ரசிகர்களுக்கு. தனுஷ் படமாக தான் எல்லாம் போய் பார்க்குறாங்க. தனுஷ் படமாக பார்க்கும்போது கொஞ்சம் அதில் கம்மியாக தான் இருக்குது. எனக்கு படம் வந்து அவ்வளோவா திருப்தி இல்லை. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த படத்தில் வந்து நிறையா இடங்கள்ல கதை போகும்போது இப்படி இது ஏதோ இன்ட்ரெஸ்டாக கொண்டு போகிறாங்களோ, இப்படி போகுது அப்படின்னு போய் காலி பண்ணிடுறாங்க நம்மளை. அங்கே போய் நிற்க முடியல, அங்கேருந்து கிட்டு போயிடுறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, தலைவர் வாத்தின்னு ஒரு படம் நினச்சா தெரியுமா? ஆமாம், அந்த படத்தில் வந்து சில பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால, மாசு இல்லாமல் ஒரு வாத்தியாராக வாழ்ந்துருப்பாப்புல, அந்த நினைப்புல ஆள் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். ஆனா அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஏன்னு வச்சா கூட எட்டாது. ஆமா, நாங்க படம் பார்த்துட்டு வந்து உடனே ரிவ்யூ போட்டோம். எங்களுக்கு நாங்க பேசி வச்சு படத்தோட தன்மை என்னன்றது நீங்க ஓரளவுக்கு கணிச்சிருக்க முடியும். மற்ற ரிவ்யூகளையும் பார்க்கலாம், என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். எங்களுக்கும் அவங்களுக்கும் மேட்சா, நாங்க சொன்னதும் அவங்களும் மேட்சா இருக்கா இல்லையா, எங்க நாலேஜ் கரெக்டா இருக்கா இல்லையாங்கிற 2 நாள் கழிச்சு தெரிஞ்சுக்கிறோம். எல்லாம் தேவையா? உங்க கருத்து என்னங்க? படம் பார்க்கலாமா வேண்டாமாங்க? அப்படி சொல்லுங்க நீங்க. இல்லையா
அதான் உண்மை. அவங்க எந்த ரிவ்யூ பார்க்க என்ன போறாங்க? review எதுவும் பண்றாங்க அடிச்சு விடுங்க. உங்களுக்கு எப்படி படம் இருக்கு? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எப்படி இருக்கு? என்ன டக்குன்னு பிடிச்சிருக்கா, சொல்லுங்க. பிடிக்கலையா? கச்சா புச்சா நீங்க கதை சொல்லிட்டு பிடிச்சிருக்கா? இருக்கீங்க. ஒன்ன மாதிரிலாம் சொல்ல முடியாதுயா. படம் நல்லா இருக்கு ஆனா எனக்கு புரியல அப்படிலாம் நான் சொல்றியா? அதுக்கு என்ன விளக்கம்னு சொல்லி நல்லா இருக்குன்னா நல்லா நல்லா இருக்கு இருக்கு. எங்க? ஆனா கதை புரியல. அவ்வளவுதான். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும் தெரியல புரியலன்னா சரி, புரியலன்னு சொல்லணும் ரசிகர்களுக்கு படம் பிடிக்கும். இல்ல, அதுக்கு நீங்க ரசிகர்களுக்கு சொல்ல பிடிக்காதுங்க. கூடாது. ரசிகர்களுக்கு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா, பிடிக்கும் பிடிக்கலையா? படம்? அது ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரியே படம் இல்லைங்க. படம் நல்லா இல்ல இது ஓகே. உண்மையிலே இது வந்து ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கல. படம் நல்லாவே நல்லா இல்ல. நான் சொல்லிட்டேன் இனிமேட்டு என்ன கேட்க கூடாது. ஏதாவது சொல்லி ரசிகர்களுக்கு முடிச்சுடியாயோ பிடிச்ச மாதிரி இல்ல. காடு காலி ஆகுது. இல்ல, ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்ல, நார்மல் மனுஷனுக்கு பிடிச்ச மாதிரி போடு, இல்ல. போட்டு ரெண்டுக்கும் இடையில இருக்க மாதிரி இருக்கு. என்ன போடு. பண்றது? இன்னும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம்.